என்றைக்கும் அணைந்து போக வேண்டிய இந்த வாழ்க்கை தெரிய இன்னும் அணைய விடாம ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரண்டா. ஆமென். உன் குடும்பத்துக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட நீ நிற்க வேண்டியது, நீ வாழ வேண்டியது அவசியம். அதுதான் சொன்ன, உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை ஒருவேளை பாரமாக எண்ணலாம், ஆனால் நீ இருப்பதால் தான். உன் நிமித்தம் கர்த்தர் உன் குடும்பத்தை சத்துருவின் கைக்கு விலக்கி காக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீ அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மையை விட்டு உன்னை துரத்துவதே பெலிஸ்தியரின் நோக்கம். ஆனால் உன் நிமித்தம் அல்லது உன்னை நிற்க வைத்துக் கொண்டு பெலிஸ்தியரை மடங்கடிப்பதே தேவனின் திட்டம். பெலிஸ்தியரின் நோக்கம் நிறைவேற நீ ஓடி போக போகிறாயா அல்லது கர்த்தருடைய திட்டம் நிறைவேற நீ நிற்க போகிறாயா? ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கா யுத்தம் பண்ணணும்னா நீ நிக்கணும். நீ நிக்கணும். நான் உனக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடணும்னா நீ நிக்கணும். நான் நின்னா என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் வீட்டுல மற்ற யாரும் ஜெபிக்காம இருந்தாலும் நீ ஜெபத்தை விட்டுறாத. அவங்க ஜெபிக்கிறாங்கல்ல, பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறாத. இந்த சத்தத்தை இந்த நாளில இந்த வேளையில கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. சில